சொல்லுங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? டேய் ஜீவா, அந்த போலீஸ்காரன் நம்ம வீட்டுக்கு வந்து சவால் விட்டுட்டு போறான்டா. முடிஞ்ச அளவுக்கு அவனை பதிலுக்கு பதில் பேசி வெளியே அனுப்பி வச்சுட்டேன். ஆனா அவன் ஒரு மாதிரியா இருக்கான். எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. அப்பா, அவனுக்கு அவ்வளவு திமிரா? நான் இப்பவே கிளம்பி வரேன். அவனை நேர்ல பார்த்து பிரச்சனையை தீர்த்துக்கிறேன். டேய், இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நான் உனக்கு போன் பண்ணேன். அவன் ஒரு போலீஸ் அதிகாரி, அதிகாரத்தை கையில் வச்சிருக்கான். ஹையர் ஆபீசர்ஸ் 4 பேர் அவனுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. டேய், வீட்ல அம்மா பயந்து போயிருக்காடா, பார்த்து கவனமா இரு. வெளியில எங்கேயும் அனாவசியமா போகாத. நான் ஏசிய வச்சு பிரச்சனையை முடிக்கிறேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ சென்னை கிளம்பி வந்தா போதும், புரியுதா? சரிப்பா. அப்புறமா ஏதாவது புது நம்பர்ல இருந்து போன் வந்தா எடுக்காத. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரி, பத்திரமா இரு. ஓகே. அவங்கள காடு மேடெல்லாம் அலைய விட்டதுக்கு பாரு, நம்மள கட்ட கம்பெல்லாம் தூக்க விட்டாங்க. விடு, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையோ, நம்ம அனுபவிச்சுதானே ஆகணும். ஏய், சீக்கிரம் செய்யுங்க. தேர் மாதிரி ஆடி அசைஞ்சு வரீங்க. வந்துட்டா மகாராணி அதிகாரம் பண்றதுக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும், சீக்கிரம் கட்டு. கட்டிக்கிட்டு தானே இருக்கோம். சும்மாவே ஆடுவா, இல்ல கால்ல வேற சலங்க கட்டியாச்சு. ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு ஆடுவா. டேய், எங்கடா போனீங்க? இப்படி வா. எதுக்கு? ஷெட்டில் ஆடலாம்டா. டேய், உன் கூட ஏற்கடை வந்து சரக்கு அடிச்சு மட்டையாவன்னு பார்த்தா செட்டில் கார்டு விளாட்னு கட்டையை கொடுக்குற. போடா. இந்தா இத புடி. உன் வேலையை நீ பாரு, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். மது, உனக்கு ஷெட்டில் ஆட தெரியுமா? ஆட தெரியுமாவா? நான் காலேஜ் சாம்பியன் ஜீவா. கம். ஓய், எங்க போற? உள்ள வேலை இருக்கு. அந்த வேலையெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாங்கள் 2 பேர் ஆடுறோம். நீ கார்க் எடுத்து கொடு. நீ ஸ்டேட் சாம்பியன் மயிலு, உன்ன போய் கார்க் பொறுக்கி போட சொல்றா. அவ ஆணவத்தை பாரு. விடு விடு, ஆடுற வரைக்கும் ஆடட்டும். வா. போய் எடு. போ. இங்க வா, இங்க வா. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? எடு. ஏ மயிலு, சீக்கிரம் கொண்டு வாங்க.
உங்க அப்பனா? ஏய், அனாவசியமா என் அப்பாவெல்லாம் இழுக்காத. உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு. ஓ, வீக் பாயிண்ட் டச் பண்ணா ரோஷம் வருதோ? ஊத்தி குடிக்க கிளாஸ் வேணுங்கிற அறிவு இல்ல. போய் எடுத்துட்டு வா போ. சீக்கிரம் போமா. யாராவது இலையை விரிச்சு வச்சுட்டு பரிமாறதுக்கு வெயிட் பண்ணுவாங்களா? தெய்வமே, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கிளாஸ் வந்துடும். ஒரு புல்லு. ஏன்டா இப்படி பறக்குற? இருடா. இரு மச்சான். கொடுங்க. ஏய், போயிட்டு தந்தூரி சிக்கன், கிரில்டு சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டு வா போ. இது என்ன டவுனா? இங்கெல்லாம் அது கிடைக்காது. ஆமா, இங்க இருக்கிறதே 2 மளிகை கடை. அதுல என்ன வேணும்னு கேளுங்க, வாங்கிட்டு வரோம். சரி, அப்போ ஒன்று பண்ணு. இந்த சிப்ஸ் பேக்கெட்டு, பீனட் கேக்கு, அதான் இந்த கடலை மிட்டாய் அது, அப்புறம் இந்த வெள்ளரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வெட்டி கொடு, சரியா? அப்படியே எனக்கு ஒரு ஊறுகாய், அதுவும் மட்டை ஊறுகாயா இருந்தா டபுள் ஓகே. நோட் பண்ணிட்டல? சரி சரி, வாங்கிட்டு வரேன். இதுக்கெல்லாம் காசு? அதானே, பணத்தை பொட்டையில வச்சிருக்கிற பரம்பரையா நீ? 10 ரூபானாலும் என்கிட்ட வந்து கேக்குற பத்தியா? வாட் a பியூட்டி. வந்திருக்கிறது உங்க சொந்தக்காரங்க, அவங்களுக்கு காசு நீ தான் கொடுக்கணும். இவங்கள என்ன ஏன் சொந்தக்காரங்களா? இதுவே ஏன் சொந்தக்காரனுங்க இந்த மாதிரி கேட்டா, கூடி இருக்கிற வீட்டுல என்னடா குடிக்கிறீங்கன்னு வெளியில துரத்தி விட்டுருப்பேன். இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. இந்தா காசு, வாங்கிட்டு வந்து கரெக்டா பேலன்ஸ் கொண்டு வந்து கொடுக்கணும், சரியா? இந்த புடி புடி. என்னடா கிளாஸ் அப்படியே வச்சிருக்க? மச்சான், அவன் எப்படா குடிச்சான்? கம்பெனிக்கு வாங்கி வச்சுட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆமா, இவர் பெரிய உத்தம புத்திர. குரா குரா. ஏய், இந்தா வெஜிடபிள் எடுத்துக்கோ. டேய், இந்த காய்கறி மேற வேலைலாம் நமக்கு வேணாம். எறா அந்த மட்டம் இது கெட்டு போயிருக்கு. நீ போயிட்டு நல்ல பாக்கெட்டா வாங்கிட்டு வா போ. சரி மயிலு, நீ இப்ப என்ன பண்ற? போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. ஏங்க, வேண்டியதெல்லாம் மொத்தமா சொல்ல மாட்டீங்களா? இங்க இருந்து 2 கிலோமீட்டர் போனாதான் கடை வரும். வீட்ல எத்தனை தடவை தான் போயிட்டு வருது? போ, போய் வாங்கிட்டு வா போ. எங்களை எத்தனை கிலோமீட்டர் அலைய விட்ட, இதுக்கே சலிச்சுக்கிற? போய் வாங்கிட்டு வா போ. கால் வலிக்குதா? காடு காடா நாங்க அலைஞ்ச போது இப்படித்தானே எங்களுக்கும் வலிச்சிருக்கோம். ஜீவா, இவளுங்கள நல்லா ஓட்டுற ஜீவா. மயிலு முடியல மயிலு. இவங்களை எப்படியாவது பழித்திக்கிறேன் நாளியா பாரு. வெறும் பேத்துறாங்கடி. நீ வா, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொடுங்க.
இந்தா எவ்வளவு ஆச்சுண்ணே? 30 ரூபா. அவ்வளவுதானே? ம் சரியா இருக்கா? சரியா இருக்குமா? வா போலாம். நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். பையன் கொண்டு போய் சைக்கிள்ல வச்சிரு. மவனே, இன்னைக்கு இந்த சாக்கடை தண்ணி தாண்டா உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ். அலையவா விடுறீங்க? இருக்குடா உங்களுக்கு. கண்ணுங்களா, கொஞ்சம் நஞ்சமா அலைய விட்டீங்க. இப்ப பாருங்கடா என்ன கதி ஆக போறீங்கன்னு. யாருக்கிட்ட? இந்த தேன்மொழி கிட்டே விளையாடுறீங்களா? என்ன பொறுப்பு இல்லாத பிள்ளைங்களா இருக்கீங்களே. கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கூட பார்த்து வாங்கிட்டு வர தெரியாதா உனக்கு? இதுங்கெல்லாம் என்னத்த காலேஜ் படிச்சதுங்களோ. புரியல. என்னது இது? பாட்டில் மூடி திறந்தே இருக்கு. அதுவா, கடையில ரேக்ல இருந்து எடுக்கும்போது பாட்டில் மேல இருந்து கீழே விழுந்துருச்சு. அதான் நீங்க தெரியாம திறந்துட்டீங்கன்னா பாட்டில் கேஸ் எல்லாம் பொங்கி வந்து கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் உங்க மேல சிந்திரும்ல. அதான் முன்னாடியே திறந்து வச்சேன். என் மேல என்ன ஒரு கரிசனம் உங்களுக்கு? ஏய் மது, போதும் மது. இவங்களை ரொம்ப டீஸ் பண்ணியாச்சு, அனுப்பி விட்டுறலாமா? என்ன ஜீவா அதுக்குள்ளயா? இவனுக்கு காலேஜ்ல பண்ணதுக்கு இதெல்லாம் பத்தாது. இன்னைக்கு இவ அழணும். அந்த அளவுக்கு இவள செஞ்சு அனுப்பணும். ம். சரி, உனக்காக பண்ணிடலாம். மயிலு, நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா? இன்னும் வேற என்ன வாங்கிட்டு வரணும்? சேச்சா, அதெல்லாம் வேண்டாம். நீ அலைஞ்சதெல்லாம் போதும், சரியா? நீ இங்கேயே இருந்து இப்ப என்ன தெரியுமா பண்ற? எனக்காக வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுற, புரியுதா? இங்க பாட்டு முடிகிற வரைக்கும் நீ பாடிக்கிட்டே இருக்கிற, சரியா? மச்சான், நான் கூட பாத்துருக்கேன்டா. மும்பைல பப்புல நம்ம பணம் கொடுத்தோன்னு வச்சுக்க, நமக்கு முன்னாடி நின்று நமக்கு பிடிச்ச பாட்டை பாடுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க? சிங்கிங் கேர்ள்ஸ். நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு ரசிச்சுட்டு பாட்டு பண்ணோம்னு வை. சூப்பர் வச்சு, சூப்பர். இன்ட்ரெஸ்டிங். செஞ்சு பார்க்கலாமே. இவ பாட பாட நம்ம 100 ரூபா நோட்டா வீசி அடிப்போம். இவ பொறுக்கி எடுத்துக்குவா. ஐ லைக் திஸ் கேம். நல்லா இருக்கும் மச்சி, பாட சொல்லுவோமே. ஆடுமா? பாட முடியாது. என்ன குரல ஒசத்துறா? என்ன சொன்ன? எனக்கு கேக்கல. பாட முடியாதுன்னு சொன்ன. காது கேக்கலையா உனக்கு? நீ வேணா ஆடு பாடு என்ன வேணா பண்ணிக்கோ. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஹலோ சார், நீங்க தான் பிரச்சனையா ஆரம்பிச்சீங்க. ஒரு கிராமத்து பொண்ணு, அவகிட்ட எப்படி நாகரிகமா பேசணும்னு கூட தெரியாம பால் கேனு விறகுன்னு கிண்டல் அடிச்சது நீங்க. அதனாலதான் நான் உங்களை சுத்த விட்டேன். அதுக்குதான் பதிலுக்கு நீங்களும் எங்களை அலைய விட்டுட்டீங்கல்ல, இத்தோட நிறுத்திக்கோங்க. அதான் மரியாதை. நீ என்ன சொன்ன? நான் பாடுனா என் மேல காசு விசிறி எடுப்பியா? அத நான் பொறுக்கி எடுத்துக்கணுமா? என்னை தோத்தாங்கொல்லி. என்கிட்ட தோக்கறதுக்குனே பிறந்தவன் நீ. ஒரு தோல்வியில இருந்தாவது நீ பாடம் கத்துட்டு இருந்தா
இந்நேரம் முன்னேறி போயிருப்ப. இப்படி தேக்கி வச்சுக்கிட்டே இருந்தா சாக்கடை ஆயிடுவ. ஓடுனா தாண்டி ஆறு, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? விட்டா கஞ்சி காய்ச்சி கொடு, தலைக்கு தைலம் தடவி விடு, சுடுதண்ணி வச்சு ஒத்தடம் கொடு, எண்ணெய காய வச்சு கை காலெல்லாம் நீவி விடுன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. ஏய் மயிலு, நீ வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக இங்க வேலைக்கு வந்திருக்கிறங்கறத மறந்துடாத. காசு வாங்கினதுனால வேலைக்கு வந்தா என்ன அடிமை நினைச்சிட்டியா? இல்ல கூலி வேலைக்கு வந்திருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் கைய விடுறே, வலிக்குது. ஏய் கைய விடு, விடுறே. இந்த திமிரெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் வச்சுக்கோ. நாளைக்கே கொண்டு வந்து மாட்ட உங்க கொட்டில்ல கட்டிடுற. எப்ப என்னால கடனை அடைக்க முடியுமோ அப்ப வந்து நான் என் மாட்டை மீட்டுக்கிறேன். இனியும் உங்ககிட்ட கைய கட்டிக்கிட்டு அடிமை சேவகம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வாடி போலாம், வாடி. ஜீவா, அவ அவ்வளவு திமிரா பேசிட்டு போறா. நீ உட்கார் முதல்ல. உட்காருமா, உட்காரு. கூல், உட்காரு. ஜீவா, அவ ரொம்ப பேசிட்டு போறா. ஜீவா, நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்க? கூல் மது, விடு. நாமளும் கொஞ்சம் ஓவரா தானே டீஸ் பண்ணிருக்கோம். இல்ல ஜீவா, அவளை சும்மா விடக்கூடாது. என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க? ஏதோ தப்பு செஞ்சுட்டோம், அதுக்காக அலைய விட்டப்பெல்லாம் எதுவும் சொல்லாம தண்டனை ஏத்துக்கிட்டு சொன்ன வேலையை செஞ்சா நமக்கு முதுகெலும்பு இல்லன்னு நினைச்சிட்டானுங்க போல. எதுக்கு மயில் இவ்ளோ டென்ஷன் ஆற? லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் டென்ஷன் லெஸ் ஒர்க். அடி போடி, நீ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு உன்னை தானே இவனுங்க அலைய விட்டானுங்க. உனக்கு கோவமே வரலையா? உன்ன மாதிரி நினைச்சியா கோவப்பட்டு முட்டிக்கிட்டு நிக்க? என் ரூட்டே வேற. அதுன்னு புது ரூட்டு. நம்ம தான் பழி வாங்கணும், ஆனா செஞ்சது நாமன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. தட் இஸ் தேன ஸ்டைல். செஞ்சிட்டோம்ல. என்னடி பண்ண? அலைய விட்டுட்டே இருந்தானுங்களே, அதான் பொறுக்க முடியாம கூல் ட்ரிங்க்ஸ்ல கொஞ்சோண்டு சாக்கடை தண்ணியை கலந்துட்டேன். ஏன் கூட தானடி இருந்த, இது எப்ப பண்ண? கடையில பாட்டில வாங்கிட்டு நீ சைக்கிள் எடு நான் வரேன் சொன்னேன்ல, அந்த கேப்ல தான் இந்த பசங்களுக்கு சூனியம் வச்சேன். காசு இருக்குங்கிற திமிரல தானே அலைய விட்டாங்க. நல்லா குடிச்சுப்புட்டு பக்கெட்டும் கையுமா கொல்லைக்கு அலையட்டும். கொல்லையில போறவனுங்க. அடி பாவி, என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்க? சாக்கடை கலந்தா பேதி மட்டும்தான் ஆகும்னு என்ன நிச்சயம்? குடிய கெடுக்க பாத்தியே, ஃபுட் பாய்சன் ஆகி உயிருக்கே ஆபத்தானா? அது குடிச்சு செத்துக்கிட்டு தொலைக்க போறானுங்க. இந்த மூட ஸ்பாயில் பண்ண வேண்டாம். நம்ம கிட்ட ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு, சாங் ப்ளே பண்றோம், ஜாலியா டான்ஸ் ஆடுறோம். ஓகேவா? ஜீவா, எனக்கு மனசே ஆறல ஜீவா. ஹே கூல் பேபி, ஹே cheer up, come on. இது வர. ஏய் பாடி, ஜீவா, ஐயோ, ஜீவா, ஜீவா, ஐயோ, ஐயோ, ஏய், மயிலு, ஐயோ, ஜீவா, ஐயோ, நான் போய் மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன், சீக்கிரம் போ. ஜீவா, ஸ்விட்ச் ஆன் பண்றே. ஜீவா,
எழுந்துறீங்கறல எந்திரிடா தூக்கு தூக்குடி ஜீவா 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 எழுந்துரு ஜீவா 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 எழுந்துரு ஜீவா